கணவனால் கைவிடப்பட்ட பெண். இலவச வீட்டுமனை பட்டா மின்சார வசதி வழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து கண்ணீர் மல்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பன்னூர் அந்தோனியார்புரம் பகுதியை சேர்ந்தவர் மேரி. இவரது கணவர் பெருமாள். கணவரால் கைவிடப்பட்ட மேரி அவரது தந்தையர் காலத்திலிருந்து சுமார் 35 வருடங்களுக்கு மேலாக அதே பகுதியில் குடிசை வீட்டில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அந்த வீட்டிற்கு வீட்டுமனை பட்டா மற்றும் மின் இணைப்பு வழங்க கோரி அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஆட்சியர் மற்றும் முதல்வர் தனிப்பிரிவில் புகார் அளித்தும் இதுவரை வீட்டுமனை வழங்கவில்லை எனவும், மேலும் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் தனக்கு வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடாது என அதிகாரிகளிடம் பேசி பணம் கொடுத்து தடுப்பதாகவும், தன்னை மிரட்டி வீட்டை காலி செய்யுமாறு வற்புறுத்துவதாகவும், இது குறித்தும் மப்பேட காவல் நிலையத்தை புகார் அளித்தும் இதுவரை எந்த விசாரணையும் செய்யவில்லை எனவும், தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும், தந்தை காலத்திலிருந்து தான் வசிக்கும் வீட்டிற்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் மின் இணைப்பு வழங்க கோரி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். அங்கேயே இது கொள்வேன் என ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து கண்ணீர் மல்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த பெண்ணிடம் சமாதானப்படுத்தி ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்குமாறு அறிவுறுத்தியதை அடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மனு பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர் தர்ணா போராட்டத்தை கைவிட்டு சென்றார். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. என்ன பிரச்சனை கொடுப்பீங்களா? பெட்டிஷன் கொடுத்துருப்பீங்களா? இது வந்து எத்தனை வாட்டிமா? ஒரு 20 வாட்டி வந்திருப்பீங்களா? இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்ன தெரியுமா? மனு எழுதுறீங்களா? அது மனு இல்ல இப்போ நம்பர் அனுப்பிச்சுடுங்க. இப்போ அந்த மனுக்கு தான் இப்ப இலவச பட்டா வந்தது. அது எழுதுதான் வந்தது. சிஎஸ்ஆர் வச்சுக்கிறாங்க, கையில கொடுக்க மாட்டேன்றாரு. சரி, செருப்பால் அடிச்சுக்கிறாரு என்ன. அவரு கூப்பிட்டானே விசாரிங்க சார் கொஞ்சம். யார் செருப்பால் அடிச்சது? அவரு ஜோசப் விவோ அழக வந்தார் சார். அழகூடாம பண்றாரு. ஏன் அழகூடாம பண்றா? நான் எல்லாம் பொறுப்பை வச்சுதானே பட்டா, அது வச்சுதானே பட்டாவே வந்துருது. உங்ககிட்ட தானே பொறுப்பு அந்த கூடு அவரு கேக்குறாரு. நீங்க அளந்து அவங்க பட்டா குத்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு வேலை இல்லாம பண்ணிடுவேன். ஆனா விவோவே மிரட்டுறாரு. அவர் பேசிக்கிட்டு அவர் போயிட்டாரு. எதுமா வந்துக்கிறீங்க? எனக்கு பட்டா வேணும், எனக்கு இடத்துக்கும் என் வீட்டுக்கும் பாதுகாப்பு வேணும் ஐயா. இப்போ எதுக்கு உங்களை கூட்டின்னு போறாங்க இங்கிட்ட? சொல்லுமா, உங்களை தானே கூட்டின்னு போறாங்க? விசாரிக்க கூட்டின்னு போறாங்களா? மேரி போமா.